ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 26 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் நம்பர் 26க்கான போர்ஷன்ஸ் அது போக அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் சேனலுக்குள்ளது செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சரியான அகரவரிசையை கண்டுபிடிக்க. ஸோ இதில் எது கரெக்டு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் நீலம், மாணிக்கம், முத்து, வைரம். ஸோ அந்த ஆர்டர் தான் கரெக்டு. அடுத்தது சரியான அகரவரிசை அதே தான். இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பாரதம், புதுமை, பெண்கள், பையன். அடுத்தது அகரவரிசை தான். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் எழல், எலால், எழில், எழிலி. அடுத்த அகரவரிசையில் உள்ளது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அல்லன். அடுத்த அகரவரிசைப்படி உள்ள சொற்களில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சிந்தை, நவ்வி, புனல், முகில். அடுத்தது பெரு இன்பம், பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பிரித்து எழுதுனா பெருமை கூட்டல் இன்பம். எறும்பும் தன் கையில் என்சான் என்று பாடியவர் யார்? ஔவையார். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்த சரியானதை தேர்ந்தெடுக்க. விரல், விரல் கொடுத்துருக்காங்க. இந்த விரல் அப்படின்றது கை விரலை குறிக்கும், விரல் வெற்றி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இரு பொருள் கொண்ட ஒரு சொல், பாடலின் பொருள் டேஷ், அகல் டேஷ், கோவிலில் ஏற்றுவர். ஸோ எது கரெக்டாக வரும்? ரெண்டு மீனிங்க்குமே விளக்கு. பாடலின் பொருளை விளக்குக அப்படின்ற மீனிங்கில் வரும். அகல் விளக்கை கோவிலில் ஏற்றினர் அப்படின்னு வரும். அடுத்தது இருபொருள் கொண்ட சொல் தான். நூலை எடுத்து டேஸ், மேலே ஏறுவதற்கு பயன்படுவது எது? ஸோ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா படி. நூலை எடுத்து படி, அதுனா படிக்கிறதுன்ற மீனிங் வரும். மேலே ஏறுவதற்கு பயன்படுவது படி, அது வந்து ஸ்டெப்ஸு, அந்த மீனிங் வரும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஸோ இதில் குருவி, குருவிக்கு என்ன வரணும்? குருவி குஞ்சு, அதோடைய இளமை பெயர். அடுத்தது குதிரை வச்சு கேட்டிருக்காங்க. குதிரையோட இளமை பெயர் குதிரை குட்டி. மான், அதோடைய இளமை பெயர் கன்று. எருமை, அதோடைய இளமை பெயரும் கன்று. அடுத்தது சிங்கம், சிங்கத்தினுடைய இளமை பெயர் குருளை, சிங்கக்குருளை. அடுத்து கழுதையுடைய ஒளிமரபு கழுதை கத்தும். நரியுடைய ஒளிமரபு ஊளையிடம், நரி ஊளையிடம். குரங்குடைய ஒளிமரபு குரங்கு அழப்பும். பசுவினுடைய ஒளிமரபு பசு கதரும். அடுத்தது புறா, புறா வந்து குணுகும். அடுத்தது மயில், மயிலுடைய ஒளிமரபு மயில் அகவும். ஓம்பு மீன், அதோடைய பொருள் கேட்குறாங்க. ஓம்பு மீன் அப்படின்னா தவிர்த்து விடுங்கள். மாச்சிறை பறவை, அதோடைய பொருள் வவ்வால். கம்பளி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் குழுமம். அடுத்து செராக்ஸ், அதோடைய அந்த பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஒளிப்படி. ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது இதில்னு கேட்டிருக்காங்க. ஃபைல், ஆவணம். அடுத்தது ப்ரோனோட், ஒப்புச்சீட்டு. மேனேஜர், செயலர், செக்ரட்டரி, மேலாளர். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோனோட், ஒப்புச்சீட்டு. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுத்துருக்கக்கூடிய தொடரில் எதில் வந்து பிறமொழி சொல் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ந்து வருகிறது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. ஸோ சரியான இணை எது? மதுர வசனி அப்படின்ற பிறமொழி சொல்லுடைய தமிழ் சொல் எனது தேன்மொழி பாவை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் எனது கரெக்ட் ஆன்சர். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல் அல்லாதது புலவர் கவிதையை இயற்றினார். அடுத்தது பொறுத்துக. ஜமக்காலம், வெள்ளம், பண்டிகை, வியாபாரம். இந்த சைடு ஆப்ஷனில் வணிகம், திருவிழா, நீர்ப்பெருக்கு, விரிப்பு. ஸோ இது வந்து தமிழ் சொற்கள் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஜமக்காலம், விரிப்பு, வெள்ளம், நீர்ப்பெருக்கு, பண்டிகை,
திருவிழா, வியாபாரம், வணிகம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அதிர்ஷ்டம், நற்பேறு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பூஜை, அதுக்கான தமிழ்ச்சொல் வழிபாடு. அடுத்தது சேர்த்து எழுதுக. 2 கூட்டல் ஆண்டு, அதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. சேர்த்து எழுதுனா ஈராண்டு. எள் அதோடைய எதிர்ச்சொல். எள்ளுன்னா அதோடைய பொருள் என்ன? பகல். பகலில் எள்ளு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ பொருள் வந்து பகல். அப்போ அதோடைய ஆப்போசிட் என்னவாக தான் இருக்கணும்? இரவு. அடுத்தது வெறுப்பு, அதோடைய எதிர்ச்சொல் வந்து பள்ளம். குடிப்பது கூழ், கொப்பளிப்பது பன்னீர். இப்பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து வீண் பெருமை. அடுத்து பொறுத்துக. பைனரல், பிளாக் ஸ்பாட், ப்ராட்காஸ்ட் சேனல். இந்த ஆப்ஷனில் இருசேவி கேள்வி, ஒளிபரப்பு, வலைப்பு, அலைவரிசை. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. பைனரல் இருசேவி கேள்வி, பிளாக் ஸ்பாட் அண்ணா வலைப்பு, ப்ராட்காஸ்ட் ஒளிபரப்பு, சேனல் அலைவரிசை. கற்றவன், இந்த இதோடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கல், அதான் அதோடைய வேர்ச்சொல். அடுத்தது மிஸ்டிசிசம், இந்த இதோடைய தமிழ்ச்சொல் நுண்ணிறைவாதம். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் என்ன செய்து பறக்கின்றன. பறவைகள்னாலே பன்மை இல்லையா? அப்போ என்ன தான் வரணும்? பறக்கின்றன தான் வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஒருமை பன்மை பிழை. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அடுத்தது ஒருமை பன்மை பிழை. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கக்கூடிய பெயர்களில் இந்த இதில் ஒன்று என்னது? திமிழ். அடுத்தது பிறமொழி களப்பற்ற தொடரை எழுதுக. பிறமொழி களப்பற்ற தொடர் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. உபதேசம், இந்த பிறமொழி சொல்லுக்கான தமிழ்ச்சொல் அறிவுரை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை காண்க. நாயூன்னா நாவாய். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சிப்ஸு, அதுக்கான தமிழ்ச்சொல் சில்லுக்கல். உடலும் உயிரும் போல ஓமைத்தொடர், இந்த ஓமைத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் ஒற்றுமை. அடுத்தது நகமும் சதையும் போல, இந்த ஓமைத்தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் நட்பு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வின் 26க்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.